பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்ன எப்தாவை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் அல்லவா? இந்த நாளிலும் தன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தருடைய சந்நிதியிலே தன் பாரங்களை வைத்து கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசித்தால், அமலேக்கியர் வந்து தாவீதுக்கு இருந்த அனைத்தையும் கொள்ளையடித்து தாவீதுடைய சீமையின் மேல் விழுந்து அதை சுட்டெரித்து தாவீதின் 2 மனைவிகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போன போது தாவீது அழுகிறதற்கு தன்னிலே பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மிகுந்த நெருக்கமான சூழ்நிலையிலே தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்து, நான் அதை பின்தொடரலாமா என்று கேட்ட பொழுது கர்த்தர், நீ அதை பின்தொடர்ந்து பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்கு கொடுத்தார். அப்படியே தாவீது செய்து தான் இழந்து போன சகலத்தையும் மீண்டுமாய் திரும்ப பெற்று கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். தாவீதை போல நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள். தேவன் ஒருபோதும் உங்களை தள்ளாட விட மாட்டார், மாறாக உங்களை ஆதரிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் மேல் எங்களுடைய பாரத்தை வைத்துவிட வேண்டும் என்பதை மீண்டுமாய் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீது ஆண்டவரே, தன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியிலே அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுது கர்த்தருடைய சந்நிதியிலே விசாரித்த பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்கை நீர் நிறைவேற்றினீரே. அப்படி போல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய பாரங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இழந்து போன எல்லாவற்றையும் தாவீதுக்கு திரும்ப தந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.